உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன நிஜமாவா? சரி 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 சரி, ஓகே ஓகே ஓகே. தேங்க் காட். பாட்டி எல்லாம் ஓகே ஆயிடுச்சா? ஹாப்பி எண்டிங் டைம். ஆமா, எல்லாம் சரியாயிடுச்சு. ரிஷி, வீரேந்தர், ஆயுஷ் எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. பாட்டி இப்பதாம்மா எனக்கு உயிரை திரும்பி வந்த மாதிரி இருக்கு. டென்ஷன்ல என் மண்டையே குழம்பன மாதிரி இருந்தது. சரி, நீங்க உட்காருங்க, ரெஸ்ட் எடுங்க. நீ ஒரு வேலை செய்ய, எனக்கு ரிமோட்ட கூட நியூஸ் சேனல் பார்க்கலாம். ஏய், இங்க இருக்கு, நானே போட்டுக்கிறேன். நீ வா. வரேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல மாமா டாக்ஸி வந்துருச்சு. ஓபராய் வந்துட்டாரு. மிஸ்டர் ஓபராய், இதெல்லாம் பணத்துக்காக பண்ணாங்களா இல்ல வேற எதுக்காக பண்ணாங்க? சார் சொல்லிட்டு போங்க சார். சார் ப்ளீஸ். இல்ல சார், எதுவும் சொல்ல மாட்டீங்க. ப்ளீஸ் சொல்லிட்டு போங்க சார். இருங்க, என்ன கேக்குறீங்க? லைவா வருதா என்ன? ஆமா மேடம், சொல்லுங்க. அட, நான் என்னத்த சொல்றது? பர்சனல் விரோதம் இருந்தது. மீ ராணு பாஜ்வா, இன்டீரியர் ஷாலு பாஜ்வா, டாட்டர் லைக் பொண்ணு ஷாலுவை கிட்னாப் பண்ணிருந்தாங்க. என்னத்த சொல்ல, நான் பயங்கரமா கிரையிங் பண்ணேன். எனக்கு கிரையிங் அட்டாக்கே வந்துருச்சு. ஆனா அந்த கடவுள் புண்ணியத்துல இப்ப நான் நல்லா இருக்கேன். ஹலோ, ஏய் நேஹா, டிவி ஆன்ல இருக்கா? நியூஸ் சேனல் ஓடுதா? ஏய் ஜீய பாரு, நான் அதுல தெரியறேனா? சீக்கிரம் பார்த்து சொல்ல. இதோ ரிஷி ஓபராய் இப்ப வெளியில வராரு. உங்க எல்லாருக்குமே தெரியும், இவரோட அப்பா வீரேந்தர் ஓபராய் கிட்ட டிரைவரா ஒர்க் பண்ண பல்வேந்தர் தான் இப்ப இந்த கிட்னாப்ப பண்ணிருக்கான். என்ன நடந்தது சார்? ஏன் இது வரைக்கும் நீங்க யார்கிட்டயும் எதுவுமே சொல்லவே இல்ல? பணத்துக்காக பல்வேந்தர் இத பண்ணானா இல்ல முன்விரோதமா? இங்க பாருங்க, முதல்ல நீங்க கொஞ்சம் தள்ளி போங்க ப்ளீஸ். ரெக்வெஸ்ட் பண்ணி கேக்குறேன் ப்ளீஸ். சார் ப்ளீஸ் ஏதாவது சொல்லுங்க சார். இல்ல வேற ஏதாவது முன்விரோதம் இருக்கா? மேடம் நீங்க ஏதாவது சொல்லுங்க மேடம். அவர் எதுக்காக உங்க தங்கச்சியை கடத்தினாரு? முதல்ல கொஞ்சம் சொல்லுங்க பின்னாடி மேடம். போங்க. ப்ளீஸ் மேம், please நான் ரெக்வெஸ்ட் பண்ணி சொல்லுங்க. கேக்குறேன், கொஞ்சம் பின்னாடி போங்க. சார் அந்த மேடம் ப்ளீஸ் பதில் சொல்லுங்க. என்ன மேடம் நடந்தது? பாருங்க, நான் தான் சொல்றேன்ல, இன்ஸ்பெக்டர் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. நீங்க பேசாம டைரக்டா உள்ள போய் கேளுங்களேன். அவரை கேளுங்க. ஆனா சார் நீங்களும் சொல்லலாம்ல. நான் சொன்ன மாதிரி இந்த மேட்டர் இப்போவும் இன்வெஸ்டிகேஷன்ல தான் இருக்கு. அண்ட் போலீஸ் இப்போவும் இந்த விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ ஸ்டேட்மெண்ட் ரெடி ஆனதுக்கு அப்புறம் அவங்களே வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே ப்ளீஸ். சார் அது சரி சார். ஆனா உங்க ஒய்ஃபோட தங்கச்சி எதுக்காக சார் கடத்தணும்? வெயிட் பண்ணுங்க சார். என்ன நடந்தது? போலீஸ்காரங்க எங்க கிட்ட சொல்லுவாங்க சார். அதுக்கு முன்னாடி நீங்க சொல்லுங்க சார். உங்க கல்யாண வாழ்க்கையில ஏதோ பிரச்சனை இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்களே சார். உங்களுக்கு டிவோர்ஸ் ஆக போகுதா சார்? சார் நீங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சு வாழ்றதா சொல்றாங்க. உண்மையாவே நீங்க பிரிஞ்சிட்டீங்களா? பிரியறதுக்கும் பிரிஞ்சிருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அண்ட் பிரச்சனைன்னு சொன்னீங்கல்ல, எந்த உறவுல தான் பிரச்சனை இல்ல, எந்த ரிலேஷன்ஷிப்ல தான் பிரச்சனை இல்ல. அம்மா அப்பா தங்கச்சி தம்பி எல்லா இடத்துலயும் ப்ராப்ளம்ஸ் இருக்கதான் செய்யும், சண்டையும் வரதான் செய்யும். அண்ட் அங்கதான் அன்பு இருக்கும். எந்த இடத்துல உண்மையான அன்பு இருக்கும் அங்கதான் எல்லா ப்ராப்ளம்ஸும் வரும். அண்ட் எங்களை பத்தி சொல்லணும்னா நாங்க மனசார ஒன்னாதான் இருக்கோம். இப்ப நாங்க ஒன்னா இருக்கோமா இல்லையாங்கிறது இங்க பிரச்சனை இல்ல, ஒன்னா பாடுறோமாங்கிறது இல்ல. விஷயம் என்னன்னா நாங்க மனசார ஒன்னா இருக்கோம், அதான் முக்கியம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.